ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம் பிதாவே. உங்களை சோதரிப்பதற்காக இந்த நாளிலே, இந்த நேரத்திலே கூட எங்களை பிதாவை உண்டாக்கின உங்களுடைய மிகப்பெரிய இரக்கத்திற்காக நன்றி. உங்களுடைய சத்தியத்திலே நாங்கள் வளருவதற்கு ஏற்றவாறு இந்த நாளை கொடுத்திருக்கிற அதுக்காக நன்றி. இரக்கமுள்ள பிதாவே, வாரத்தின் முதல் நாளிலே உங்கள் குமாரனுடைய சரீரத்தையும் பிதாவே உங்கள் கட்டளைகளையும் நாங்கள் பார்க்கவும் இந்த நேரத்தில் எங்களுக்கு சமயங்களை கொடுத்த அவங்க மிகப்பெரிய இரக்கத்திற்காக நன்றி. எங்கள் பிதாவே, இன்னுமாக உங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கற்றுக்கொள்ள தயவு கூர்ந்து எங்களுக்கு ஞானத்தையும் ஏதுவான சமயங்களையும் கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். எங்களுடைய உள்ளான மனுஷனிலே பிதாவே, நாளுக்கு நாள் நாங்கள் பூர்ணத்திற்கு ஏதுவாக வளர உதவி செய்யும். இரக்கமுள்ள எங்கள் பிதாவே, நீதி உள்ள எங்கள் தேவனே, நீங்கள் எப்படி பரிசுத்தராக இருக்கிறீர், சுத்தமுள்ளவராக இருக்கிறீரோ அதே உங்கள் கற்பனைகளை எடுத்து நாங்கள் சுத்திகரித்துக் கொள்ள உதவி செய்யும். இரக்கமுள்ள பிதாவே, கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இரக்கமுள்ள தேவனே, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் தேவையான நன்மையை கொடு பிதாவே. ஆகாஷ், ஜீவன், சாம், நவோமி பிதாவே, அவங்களை பாதுகாத்து அவங்களுக்கு தேவையான நன்மையை உங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, எங்கள் தாத்தாவுக்கும் பலனையும் ஞானத்தையும் கொடுத்து உங்கள் சித்தத்தை செய்வதற்கேற்றவாறு ஞானத்தையும் பலனையும் கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சகோதரர்களுக்கும் இதோ எனக்காகவும் வேண்டி செய்கின்றோம். எனக்கு சுகபலன் ஜீவனை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் தாமே ஆவிக்குரிய ஒரு சகோதரருக்காக வேண்டி செய்கின்றோம். உங்களுடைய சித்தம், உங்களுடைய பலமானது அவங்களோடு இருந்து, இவங்களுடைய இரக்கமானது அவங்களோடு இருந்து அவங்களுக்கு சுகபலனை கொடுக்கும்படியாக ஆவிக்குரிய ஞானத்தை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இதோ பிதாவே, சகோதரடிய ஜான்சன் அவருக்கும் பிதாவே, ஊனமாக நீங்கள் சுகபலனையும் ஆரோக்கியத்தையும் ஞானத்தையும் உங்கள் ஊழியத்தையும் செய்யத்தக்கதாக பிதாவே அவருக்கு ஆசீர்வதித்து இன்னும் ஆயுசனாலையும் கூட்டி கொடுக்கும்படியாக வேண்டிய செய்கின்றேன். உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உங்கள் ஊழியத்திற்காக உதவிகரமாக இருக்கும், உங்கள் சித்தத்தை செய்வதற்கு ஏற்றவாறு வளரவும் உதவி செய்யும். இரக்கமுள்ள பிதாவே, நீங்கள் தாமே இந்த நேரத்திலே உங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் உங்களுடைய குமாரன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக பரத்திலிருந்து எங்களுக்கு உணர்ந்து கொள்ள கிடைக்கும்படியாக உதவி செய்யும். இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. சொல்லுங்க, நல்லது தானே. சரி, வாரத்தின் முதல் நாளில் இங்கே இந்த நாளில் தேவனானவர் நம்மளுக்கு சுகபலனையும் ஜீவனையும் அவருடைய வார்த்தையும் கொடுத்ததற்காக நாம் நன்றி சொல்லணும். இப்போது இந்த நேரத்திலே நாம் அவருடைய இருதயத்தை பெற்றுக்கொள்ள, இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? உதாரணம் எல்லாம் நிறைய பார்க்கலாம். தேவனுடைய சபையானது பக்தி விருத்தி புத்தி ஆறுதலில் கட்டப்படணும். 2-3 பேர் எங்கே கூடுறோமோ அங்கே இயேசு இருக்கார், அங்கே அவருடைய கிரியை இருக்குது. இயேசு நம்மளை பார்க்குறாரு, அவர் அங்கே இருக்கிறார், அந்த சபையில் உள்ளாகிறார். நம்ம பார்க்குறோம் அந்த சபைக்கு ஒரு தேவ தூதன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் பார்க்குறோம். சரி, இங்கே தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சுத்தமுள்ள இருதயம் உள்ளவராக இருக்கு. தாவீதுக்கு ஒரு சுத்தமுள்ள இருதயம் கொடுக்கப்பட்டது. தாவீது யாரு அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய ஊழியக்கார். அவரை அபிஷேகம் பண்ணி அவர் ராஜாவாக அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். சரி, ஏன் அவருக்கு தேவனுக்கு இவ்வளோ அவர் பிடித்திருந்தது தாவீதை அப்படின்னா, தேவனுக்கு அவளுடைய வேலைப்பாடு, அவளுடைய ஆவி இருக்கு இல்லையா, அது அவ்வளவும் தேவனை மகிமைப்படுத்தின ஒன்றாக இருந்தது என்பதை பார்க்கணும். சரி, சங்கீத புஸ்தகம் 51:10 காணும் பொழுது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அவர் எதுவுமே கேட்க பாருங்க, சுத்த இருதயத்தை எண்ணியில் சிருஷ்டியும். சரி, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சரி, இங்கே எப்படி அவர் அந்த கற்பனைகளையும் சரி அவர் கட்டளைகளையும் சரி அவர் பெற்றுக்கொள்ள போகிறார்? ஒரு காரியம் நம்மளிடத்தில் வரணும் இல்லையா? நம்ம
தேவனுடைய அவருடைய இருதயத்தை நமக்கு பெற்றுக்கொள்ளணும், அவருக்கு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவர் எப்படி அந்த இருதயத்தை கொடுக்க போகிறார்? கற்பனையின் மூலமாக அவருடைய நியாயங்களை அவர் விசுவாசிக்கிறார். அவருடைய விசுவாசத்தினாலே அவர் நியாயத்தை நீதியை செய்து என்ன செய்ய போகிறார் இங்கே அப்படின்னா, அவருக்குள்ளாக என்ன இருந்து புது ஆவியினார் அந்த இது சிருஷ்டிக்கப்பட வேண்டும் என்கிற விரும்புகிறார். தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். சரி, இங்கே அவருடைய சமூகத்திற்கு முன்பாக இருக்காரு. அவர் மனத்தாழ்மையாக நான் ஒரு இடத்துல ஒன்று கேட்பதற்கு நான் என்ன செய்யணும் முன் வரணும். நான் என்ன செஞ்சிட்டேன், நான் என்ன செய்யணும், என் தேவனே எனக்கு உங்களை சேவிக்கிறதுக்கு சுத்தமான இருதயத்தை எனக்கு கொடுங்க, நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய ஸ்தானம் என்ன நம்ம கேட்கணுமா? அப்பொழுது தான் ஒரு இடத்துலேருந்து ஒன்று கேட்க முடியும், நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதையும். அவர் சமூகத்துக்கு முன்பாக தான் இருக்கார். அவர் சொல்கிறாரு, என்னை தள்ளாதீங்க, என்னை புறக்கணிக்காதீங்க, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும். அவர் எடுத்துக்கொள்ளலை, ஏன்னா கீழ்ப்படுகிறார் இல்லை, கீழ்ப்படியாதவர்கள் இடத்துல இருந்தால் அந்த ஆவியை எடுத்துடுறார் இல்லையா? சரி, எசேக்கியேல் புஸ்தகம் 11:19 அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள செய்வேன். புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவருடைய கட்டளை எப்படி கிடைக்குது? அந்த புதிதான ஒரு இருதயம், புதிதான அந்த சுத்தமான அந்த இருதயம் எப்படி ஒரு மனுஷனுக்கு கிடைக்குது? தாவீது எல்லா விதத்திலும் நம்மளை போல இருந்தார். நம்ம பழைய ஏற்பாட்டில் இருந்து விழுந்து போகலை. ஏன்னா என் பழைய ஏற்பாட்டை பார்க்குறோம் அப்படின்னா அதில் நமக்கு மாதிரிகள் இருக்கிறது, அதில் நித்திய ஜீவனும் இருக்கிறது, அதில் தீர்க்க தரிசனம் இருக்கிறது, இங்கே அதில் நியாயம் இருக்கிறது. பிரமாணத்தை விட்டுருங்க, அதுதான் சிலுவையில் ஆணை அடிக்கப்பட்டுச்சு. உதாரணத்தை நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பேதுருவில் சொல்கிறாரு, கொரிந்தியர் புஸ்தகத்தில் சொல்கிறார், அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து. எப்போ அவருடைய ஒரு கற்பனை இருக்குது, அந்த கற்பனையை நாம் கீழ்ப்படியும் பொழுது என் நியாயங்களை கை கொண்டு அவர்கள் சொல்கிறார், அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு என்ன கொடுக்க போகிறாரா? ஏக இருதயத்தையும் தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து. கல்லான இருதயம் அவங்களுக்கு எப்படி இருக்கா? முன்பு கல்லான இருதயம். கல்லை போட்டு ஏதாவது அடிக்க முடியுமா? கல்லில் ஏதாவது திருவ முடியுமா? நம்ம வெறுங்கையை வச்சு உடைக்க முடியுமா? உடைக்க முடியும். அதுக்கு எது தேவை? என்ன இருக்குது? சமட்டி தேவை இல்லையா? அதை உடைக்கணும்னா என்ன தேவை? சமட்டி. ஆனால் தேவன் சொல்கிறாரு, அந்த இருதயத்திலிருந்து, உங்கள் இருதயம் இருக்குல்ல, அந்த இருதயத்திலிருந்து தேவனை நீங்கள் சேவிப்பீர்களானால், தேவன் பக்கமாக திரும்புவீர்களானால் சொல்கிறாரு, ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் கொடுப்பேன்ற. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சுத்தம். ஆமாம், இது சாதாரண உலகத்தாருக்கு கிடைக்கிறது, சுத்தம் கிடைக்கிறது. இந்த சுத்தம் உலகத்தார் இருக்காங்கள, உலகத்தை நீங்கள் பார்க்குறீங்க, ஒவ்வொரு மனுஷங்களை பார்க்குறீங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி இருதயம் தேவை கிடையாது. ஆவிக்குரிய சில சகோதரர்களுக்கு இப்படிப்பட்ட இருதயம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா அவருடைய இருதயத்தை எப்படி இருக்கான்? கல்லாக இருக்கான். அவர்களுடைய பிரமாணத்தை சேவிக்கவில்லை, பிரமாணத்தை நேசிக்கவில்லை. தாவீது பாருங்கள் எப்படி இருக்கு. இயேசு கற்பிக்கிறார். என்ன கற்பிக்கிறாரு? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தம் ஒன்று இருக்கணும், அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். சரி, எப்படி அப்படிப்பட்ட ஒரு சுத்தமுள்ள இருதயம், மாசு இல்லாத இருதயம் இல்லையா?
தேவனை தரிசிக்கக்கூடிய இருதயம். நம்ம பார்த்தோம் மத்தேயுவில் 5:8 அத்தனை பார்த்தோம். சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு பார்த்துட்டோம். அவங்க தேவனை தரிசிப்பாங்கன்னு பார்க்குறோம். எப்படி அப்படிப்பட்ட இருதயத்தை பெற்றுக்கொள்கிறார்கள்? யாரெல்லாம் அவருடைய இருதயத்தை பெற்றுக்கொள்கிறார்கள்? ஏன் அவருடைய இருதயத்தை இவ்வளோ அதிகமாக மக்கள் தேடினாங்க தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் இயேசுவினுடைய கிறிஸ்துவை தேடினாங்க. ஏன்? இயேசு தேவனை காணணும், எல்லோரும் தேவனை காணணும்னு தேடுறாங்க ஒவ்வொருத்தரும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் கண்ணில் தட்டுப்படலை. ஏன்னா அவர் குமாரனே வெளிப்படுத்தினார். யார்? முதல் பேரான ஒரு குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். நம்ம யாரை அதிகமாக நோக்கி பார்க்கணும்? எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை பார்க்கணும்? எப்படிப்பட்ட சுவிசேஷங்களை நாங்கள் அறிந்து கொள்ளணும் இல்லையா? நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு என்ன அவசியம், என்ன கோரப்படுகிறது? விசுவாசம். அப்பொழுது இப்போ அப்போஸ்தலர் 15:9 வாசிங்க. இங்கே அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? அப்போஸ்தலர் 15:9 விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். எப்படி செய்தார்? அப்போஸ்தலர் என்றும் யூதர்கள் என்றும் புறஜாதியம் என்றும் கிடையாது இல்லையா? அவங்க என்ன செஞ்சார்? இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கை செய்யும் பொழுது அவர்களை அழைக்கிறார். அவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வராங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? மனம் திரும்பி அந்த கற்பனைகளை கைக்கொள்கிறார்கள். முதலாவது அடிப்படையை என்ன இங்கே பார்க்குறோம்? விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. நான் பார்க்குறோம் விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெறுகிறான்னு சொல்கிறார். இங்கே சொல்கிறாரு 15:9 விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி. என் இருதயம் சுத்தமாக இருக்கு, என் இருதயம் சுத்தமாக இருக்கு. எப்படி? அங்கே எவ்வளோ கற்பனைகளை நான் வைக்கிறேன், எவ்வளோ கற்பனைகளை நான் கீழ்ப்படுகிறேன், எவ்வளோ நீதிகளை நான் கை கொள்கிறேன். அப்படி சொல்கிறார் இல்லையா? நான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? எரேமியா 11:19 சொல்கிறாரு, அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்கள் கை கொள்ளணும். சரி, அவர்கள் நியாயங்களை கை கொள்ளும் பொழுது நம்ம நமக்கு என்ன கிடைக்கிறது? அப்போஸ்தலரில் நான் பார்த்துங்க. இங்கே எரேமியா 24:7 நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலின் தேவன் ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாம் இவங்களுடைய தேவன். இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்ததியாக வராங்க. இவர்களை தேவன் சொல்கிறார். யாருடைய தேவன்? அவர் எப்படி நீங்கள் அறிந்து கொள்வது? சரி, மோசே இருக்கார். மோசே முட்செடியில் அவர் காணப்பட்டார். முட்செடியில் காணப்படும் பொழுது நீங்கள் யார் என்று கேட்கும்போது நான் தான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா. இவங்கெல்லாம் விசுவாசத்தின் தகப்பர்கள் இல்லையா? இவங்கெல்லாம் நீதியை செய்திருக்கிறார்கள், சுத்தமுள்ள இருதயத்தை கொடுத்துருக்காரு. இப்போ இங்கே தாவீதை குறித்து பார்த்துட்டு இருக்கோம். தாவீது சுத்தமுள்ள இருதயத்தை ஆசைப்படுறார், வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் அந்தபடியே கட்டளையும் கை கொள்கிறார். என்னென்ன கட்டளை? எல்லா கட்டளையும் கை கொள்கிறார். இவர் உண்மையாக இருக்கிறதுனால சகோதரர் மத்தியில் பார்ப்போம், அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவங்க தகப்பனுக்கு கடைசி புள்ள. அவர் ஆடு மேய்க்கிறார். யார்? தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன். கொஞ்சம் வாலிபமாக இருக்கார், நல்லா திடமானதாக இருக்காது. அவர் கற்பனைகளை கை கொள்ளணும், நீதியை செய்யணுன்ட்டு ஆசைப்படுறார். இங்கே நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, அறியக்கூடிய அறிவு அவருக்கு தேவை. சுத்த இருதயம் பார்த்துட்டோம், விசுவாசத்தில் சுத்தமான இருதயம் கிடைக்குதுன்னு பார்த்துட்டோம். எரேமியா 24:7 பார்க்கும்போது நான் கர்த்தர் என்று. யார் கர்த்தர்? இவர்தான் தேவன், சிருஷ்டிகர் தான் தேவன். அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். இப்போ மட்டும் நம்ம அறியலை, அப்பயே அறியணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டிருக்கார். அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். நான் யாருடைய ஜனம்? நாம் பரிசுத்தம் உள்ள கூட்டம் இல்லையா? நாம் ராஜாக்களும் ஆசாரியமாக ஏற்படுத்தின கூட்டமாக இருக்கிறோம்.
இல்லையா? நம்மளுடைய இருதயத்தில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன வைக்கணும், அப்புறம் நம்ம வளருவதற்கு ஏற்றவாறு வேத வாக்கியங்களை நம்ம பார்க்கிறோம். ஜனங்களாக இருப்பார்கள் சொல்கிறார். எப்பொழுது ஜனங்களாக இருப்பாங்க? அவரை அறியும் பொழுது. இங்கே சொல்கிறார் என்று நான் கர்த்தர் என்று அவர்கள் அறியும் பொழுது அவர்களுக்கு கொடுப்பேன். சரி, அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். அப்போது தேவன் சிருஷ்டிகரே அவருடைய ஜனத்திற்கு பாதுகாப்பாக இருந்தாருன்னா, இல்லையா? ஜனத்திற்கு பாதுகாப்பாக இருந்தால் வேறு யாராவது வருவாங்களா அவங்கள தாக்குறதுக்கு, பகைக்கிறதுக்கு? ஒருத்தரும் கிடையாது. ஆனால் அவர்கள் தவறி போகும் பொழுது என்ன ஆயிற்று? அவர்கள் ஒப்பு கொடுக்குறார். அவங்களுடைய இருதயம் மாறும் பொழுது, அவருடைய இருதயத்தை அந்த சோதனையானது மாற்றும் பொழுது தேவனானவர் தேவனாக என்ன செய்கிறாரு? அவர்களை சேவிக்கிறார். அவர் சேவிக்கும் பொழுது அந்த கல்லான இருதயமானது சதையான இருதயம் மாறுது. அப்போ அந்த சோதனை என்ன கொடுக்குது அப்படின்னா, நம்ம வளரணும், நம் தேவனை அறிந்து கொள்ளணும். இங்கே தான் பார்க்கணும், கர்த்தர் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ அவங்க ஜனமாக இருக்காங்க தேவனுக்கு. சரி, இப்போது அவங்க முழு இருதயம், பாதி இருதயமாக தேடப்படும். நான் பாவம் கொஞ்ச நேரம் செஞ்சுக்கிறேன், நீதியை கொஞ்ச நேரம் செஞ்சுக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது. என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அப்போஸ்தலர் 4:32 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு போதித்திருந்து பொதுவாயிருந்து அவர்களுக்கு சகலமும் பொதுவாக இருக்கு. எப்படி யார் ஒரு சபையில் போகும்போது என்னுடைய பொருளை உன்னுடைய பொருள் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க? அது ஒரு மனசு தான் வேணும், இல்லையா? அவங்க இங்கே விசுவாசத்தினாலாகிய திரளான கூட்டத்தாருன்ற ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவ்வளோ அன்பு, அவ்வளோ ஏக அன்புள்ளவர்களாக இருந்திருக்காங்க. சரி, ஒருவனாகிலும் தனக்கு இருக்கு இல்லையா, ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. இங்கே தேவனுடைய வார்த்தை எனக்கு என்ன செய்கிறது, நான் என்னவா ஆகிறேன் என்றால், தேவனுடைய வார்த்தை என்னை நான் அறியாமல் இருப்பேன், ஆனால் சத்தியத்தை கற்றுக்கொள்ளாமல் நான் பாவம் செய்து கொண்டே இருப்பேன், இல்லையா? நான் இன்னும் குணப்படலை. நான் என்ன செஞ்சுருக்கேன்? பாவத்தை செய்யாமல் நிறுத்திருக்கேன். நான் என்ன செய்யணும்? குணப்படணும், சீல் பிதுக்கப்படணுன்ற ஏசாயா புஸ்தகத்தில் நான் குணமாக இருக்கிறேன்றாரு. எப்படி? அவரை தேடணும், இன்னும் அதிகமாக அவரை அறிந்து கொள்ளணும், அவருடைய ஜனமாக இருக்கணும். இப்போ பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக மாறு. ரோமர் 2 அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். நான் என்ன அறியணும் அப்படின்னா, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய பொறுமை, நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை. இதெல்லாம் எனக்கு தெரியும் இல்லையா? பொறுமை, நீடிய சாந்தம், இவைகளை என்னன்னு சொல்கிறார்? ஐஸ்வர்யம். பூமிக்குரியது தான் சிலர் ஐஸ்வர்யமாக என்றாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஆவிக்குரிய வகையிலே நாம் வளர வேண்டும். அது எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சம்பாதித்து கொள்ளணும். இங்கே இது வேல்யூ கிடையாது. பரலோகத்திற்கு போனோன்னா அங்கே இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கும்? சுத்தமுள்ள இருதயமாக இருக்கும், இல்லையா? ஐஸ்வர்யத்தை நாம் என்ன செய்யணும்? நாட வேண்டும். எந்த ஐஸ்வர்யம்? பூமிக்குரிய பொக்கிஷம் இல்லை சொல்கிறாரு. அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யம். என்ன ஐஸ்வர்யம்? இப்படி பூமிக்குரிய பணம் பொருள் கிடையாது. இது நம்ம இங்கே சேர்க்கும் போது அங்கே எனக்கு நமக்கு கொடுப்பார், ரெட்டிப்பாக கொடுப்பார், இல்லையா? நம்ம இந்த பணத்தை பரிசுத்தவான்களுக்குன்ற நம்ம கொடுக்க போகிறோம்.
இல்லையா? நம்ம வந்து எதை தேடணும்? தயவு, பொறுமை, நீடிய சாந்தம். இதுதான் ஐஸ்வர்யம். உன் மன கடினத்தையும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கனை நாளிலே உன்னை கோபாக்கனைக்கு குவிந்து கொள்ளுகிறாய். கோபாக்கனை குவித்து கொள்கிறாய். ஏன் அவன் வந்து இப்படி கோபாக்கனையை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்றால், அவன் குணப்பட வேண்டும், அவன் தேவனை அறிய வேண்டும். அவன் அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் அவன் அறியவில்லை. தேவனை அறிய வேண்டும் பிரகாரமாக இன்னும் தேவனை அறியவில்லை. நான் கூட அறியாமல் இருக்கலாம், என் தேவனை எப்படி இருக்காரு, அவருடைய பரிசுத்தம் எப்படி. நாம் வந்து அறிந்து கொண்டே இருக்கணும். தொடர்ந்து நாம் எல்லா வசனத்தையும் நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கணும். கேட்ட வசனத்தையே கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம் மனம் புதிதாக வேண்டும். மனம் புதுசாக இருக்கு. அந்த மனதை வைத்து இருதயத்தை நாம் புதுசாகணும். இருதயத்தை நாம் புதிதாக்க வேண்டும். 1 சாமுவேல் புஸ்தகம் மத்தேயு 22:43-44. மத்தேயு 22:43-44. அதற்கு அவர், அப்படியெனில் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவர் ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவனோடே சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி என்றார். அதற்கு மறுதரம் ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது தாய். அன்று முதல் ஒருவரும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. ஏன் இப்படி கேட்குறாரு? ஏன் இப்படி கேட்குறாங்க? என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கிறிஸ்து இருக்கார் இல்லையா, யாருன்னு கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து நீங்கள் யாருன்னு விசுவாசிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று இயேசு கேட்குறாரு. அவள் யாருடைய குமாரன் கேட்குறாரு என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். தாவீது நம்ம படித்தோம்ல, சுத்தமுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க சிருஷ்டியும். அவர் சொல்கிறாரு. அதற்கு அவர், அப்படியானால் நீங்கள் சொல்கிறது சரி, நீங்கள் அப்படின்னா எப்படி? தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவன் என்று சொல்லியிருக்க அவர் எப்படி குமாரனாக இருக்க முடியும்? ஆண்டவனே அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி குமாரனாக இருக்க முடியாதுன்னு. இங்கே எப்படி அப்படி இருக்க முடியும் இல்லையா? ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரே ஆன்சர் சொல்கிறாரு. வேறு எங்கேயுமே நம்ம போய் தேட தேவையில்லை இல்லையா? சொல்கிறாரு, தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? இப்போ அவர் குமாரனா இல்லையா? குமாரனா ஆண்டவரா? அவருடைய சந்ததியில் பிறக்கிறார் ஆண்டவர். நீங்கள் சட்டை தான் சொல்றீங்க, ஒரு சந்ததியில் பிறந்திருக்கார் இல்லையா? ஒரு நீதி உள்ள சந்ததியில் வரணும் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி தான் தாவீதின் சந்ததியில் வராது. அவர் மூதாதையர் தாவீதுக்கு தகப்பன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுக்கு தாவீது தகப்பனார். அவருடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்கார். உண்மை. அவர் எப்படி தகப்பனாக இருக்க முடியும்? நம்ம பூமி குறித்த பேசல. சரி, பரிசுத்த ஆவியினாலே தாவி சொல்ற, பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க. ஆண்டவர்னு சொல்லியிருக்க. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் ராஜாவை தேவன் புறக்கணிக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவை முதல் ராஜா அவர் தான். முதல் ராஜா சவுல் புறக்கணிச்சிட்டார். ஏன் அப்படின்னா, அவருடைய இருதயத்துக்கு பிரியமாக இல்லை. இஸ்ரவேலின் ராஜாவை யார் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு என்றால் சாமுவேல்.
அவர் தேவனானவர் தெரிந்து கொண்டார். சாமுவேல் அவர் ஒரு தீர்க்கதரிசி. தேவன் மனுஷங்க அப்படி நேரில் தரிசனமாகி பேசுறது கிடையாது. ஒரு நீதி உள்ள மனுஷன் அவருக்கு வெளிப்படுத்துறாரு. அவர் தேவனுடைய வார்த்தையை இவங்களுக்கு சொல்லுவார். அதுதான் சரி. இங்கே கற்பனைகளை கைக்கொள்வதற்கு என்ன வேணும் அப்படின்னா ஞானம் வேணும். ஆனால் சவுலிடத்தில் இப்படிப்பட்ட ஞானம் இல்லை. அவர் பாவம் செஞ்சிட்டார். அவர் போயிட்டு சங்காரம் பண்ணிட்டு போவார். இந்த ஜனங்களை அழிக்கணும்னு சொல்லுவார் தேவன். அவங்க என்ன செய்வார்னா இங்கேருந்து போயிட்டு அங்கே அழிச்சிடுவார், பாதி அழிச்சிடுவார். தரம் அவருக்கு எப்படி பொருள் ஆசை பாருங்க. தரம், 2ஆம் தரம், ஃபஸ்ட்டு தரமோ 2ஆம் தரத்தையும் கொண்டு வந்துடுவார் இவருக்காக. கேட்டால் நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன், உங்களுக்கு பலியிடணும்ல, அதுக்காக தான் கொண்டு வந்தேன்னு தேவன் சொல்கிறாரு. நீங்கள் பலியையும் காணிக்கையையும் விரும்புவதில்லை. பலியையும் காணிக்கையும் விரும்புனீங்கன்னா நான் கொடுத்துருவேன், நீங்கள் அது கொடுக்கல, நீங்கள் கீழ்ப்படிதலை தான் விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்கிறார் இயேசு. கீழ்ப்படிதுள்ள இருதயமாக இந்த சதையான இருதயமாக தாவீதுக்கு இருந்தது. நமக்கு சுத்தமுள்ள இருதயம் தேவை. நமக்கு சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் படித்தோம் இல்லையா? இங்கே தாவீதை ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ண போகிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 16-13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணினது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதா? சுரமண்டலம் வீசுகிறதினால் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடிமைக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மால் இறங்கியில் அவன் தன் கையில் அதை விசாரித்தால் உம்மை சவுக்கியம் உண்டாகவும் என்றார். சவுலில் தன் ஊழியக்காரனை பார்த்து, நன்றாய் விசாரிக்க ஒருவனை தேடி அந்நாளிலே கொண்டு வந்தார்கள் என்றார். அப்பொழுது அந்த வேலைக்காரனில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேம் ஊரனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டு இருக்கிறேன். அவன் வாசிப்பதிலே தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சித்தி உள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றார். இதுக்காக தான் பார்க்குறோம். யாருன்னா தாவீதுங்க. யாரை கூப்பிட்டு வராங்கன்னா ஈசாயின் குமாரன், பெத்லகேமில் இருக்கிறவர். அவர் ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதிலே தேறினவன். ஒரு வீணை, தம்புரு, நாகஸ்வரம் இதெல்லாம் பழைய பாட்டில் தேவனை துதிப்பதற்கேற்றவாறு இது செஞ்சிருக்காரு. இதில் தேறினவன் ஒரு மனுஷன் இருக்காரு, ஈசாயின் குமாரன் தாவீதை. நான் கர்த்தர் அவனோடு இருக்காரு. அவன் யுத்த வீரன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு இருக்கிறாரு. அப்போது அவனை நம்ம என்ன செய்யணும், கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இது மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கூப்பிட்டு வராங்க. அவர் சவுல் என்ன செஞ்சுருக்காருன்னா வாசிக்கிறார். தாவீது வாசிக்கும் பொழுது சவுல் மேலே, அந்த ராஜா இருக்கார்ல, முதல் ராஜா, அந்த சவுல் ராஜா மேலே இருக்க பொல்லாதாவி, அது கர்த்தரால் விடப்பட்டது. பொல்லாதாவி என்ன செய்யுச்சுன்னா ரொம்ப படுத்துடுச்சு அவர். அதனால அவருக்கு ரொம்ப துக்கம் உண்டாயிடுச்சு. நம்ம பார்க்குறோம்ல 13 நாம் பார்க்குறோம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பியை எடுத்து அவனை அவர் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான்.
அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். வந்து அபிஷேகம் பண்ணவர் வந்து தான் தாவீது. இவருக்கு மேலே இருந்த நல்ல தேவனுடைய ஆவி தாவீது மேலே வந்து இறங்கிடுச்சு. ராஜா மேலே இருந்த அந்த சவுல் மேலே இருந்த அந்த ஆவி இவர் மேலே வந்துடுச்சு. இது வந்து கர்த்தருடைய ஆவியினுடைய ஐஸ்வர்யம் இவர்கிட்ட இருக்கு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் மேலே இவர் கோபமாக இருக்கார். எப்பவுமே ராஜா இருக்கார் இல்லையா, அவர் மேலே கோபமாக இருக்கார். அதனால என்ன செஞ்சிட்டாருன்னா, பொல்லாத ஆவி அவருக்கு வந்துடுச்சு. தேவனுடைய மனுஷன் வந்து என்ன செய்வான் அப்படின்றால், அவனுடைய எதிரியாக இருந்தாலும் சரி அவனுக்கு நன்மை செய்யக்கூடியவனாக இருப்பான். இங்கேயும் அந்த இருதயத்தை காண்றோம் பாருங்க இல்லையா. பொல்லாத மனுஷன்தான், அவர் கொல்ல தான் செய்கிறாரு, கொல்ல தேடுறாரு. இருந்தாலும் அவருக்காக என்ன செய்கிறாங்க, நன்மை செய்வதற்கு ஏற்றவாக வேண்டுதல் செய்கிறாரு. அவருக்கு அங்கே என்ன செஞ்சுருக்காருன்னா வாசிக்கிறார். அது வாசிக்கும் பொழுது அந்த ஆவி அவரை விட்டு போகுது. அது கேட்கும் போது போகுது, அதுக்கப்புறம் வந்துடுது. அவர் என் குமாரனேன்னு கூப்பிட்றாரு, திடீர்னுட்டு கொல்ல தேடுறாரு. இதெல்லாம் அவர் செய்யலை. எதுக்காக செய்கிறாங்க? இது பொல்லாத காரியங்கள். இது சாத்தான் தான் அவங்களோட வேலை செய்யலாம், அவங்க செய்யலை. இதை இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய உலகத்தில் பார்க்கும்போது நிறைய கல்விமான்கள் இருக்காங்க. அந்த கல்விமான்களுடைய இருதயம் வந்து தேவனுக்கு பிரியமாக இல்லை. அவர் எப்படிப்பட்டவங்களை தெரிஞ்சுக்கினார்னா, பாலகர்கள், பேபிஸ் இல்லையா. தேவன் யாரை தெரிஞ்சுக்கினாங்க? குழந்தைகள் போல் இருக்கக்கூடிய ஒரு பாலகர்கள். அவங்க தான் சொன்னோன்னுமே ஏற்றுப்பாங்க. அவங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை இருக்குன்ற. கல்விமான்களை ஏற்றுக்கொள்ள தேவன் தெரிந்து கொள்ள முடியல. ஏன்னா அவங்ககிட்ட சொன்னார் ஃபஸ்ட்டு, நான் வந்து உங்களுக்கு முன்பாக யார் போகிறாங்களா பரலோக ராஜ்யத்துக்கு, ஆயக்காரனும் வேசிக்காரனும் முன்னாடி போகிறாங்க. சரி, இப்போ இவங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு உணர்ந்து கொள்ளுதல் இல்லை. சொல்றாரு, இந்த பாவமுள்ள ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை அறியாதவர்கள் தான் விசுவாசிக்குது. யோவான் 7:31 பார்க்கலாம். இங்கே வந்து ஏன் அப்படின்னா, பாவமுள்ள ஜனங்கள்ன்றாங்க, தேவனை அறியல இவங்க. இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் யாராவது விசுவாசித்திருக்காங்களா? அவங்களில் ஒருவன் இருக்கிறான், நிக்கோதேமு, அவர் விசுவாசித்திருக்கிறார். இல்லை, இப்படிப்பட்ட அடையாளங்களும் அற்புதங்களும் தேவனிடத்திலிருந்து வராவிட்டால் ஒரு மனுஷனும் செய்ய முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் தேவகுமாரன் சொல்கிறார், விசுவாசிகள். ஏன் நிலைத்தில்லை? அவங்களுக்கு பயந்து அந்த ஜனங்கள்லாம் என்ன செஞ்சிருவாங்க? அவங்க பொல்லாத ஜனங்க என்ன செஞ்சிருவாங்க? அடிச்சிருவாங்க, கொலை செய்ய தேடிடுவாங்க, இல்லை கல்லை எரிஞ்சு கொண்டுருவாங்க. மனுஷனுக்கு பயப்படுறது, தேவன் சொல்கிறாரு, மனுஷனுக்கு பயப்படாதீங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க. மனுஷன் என்ன செய்வான்? அவன் இந்த சரீரத்தை கொலை செய்வான். அதுதான் செய்ய முடியும். தேவனுக்கு எவ்வளோ பவர் இருக்குது தெரியுமா? எவ்வளோ வல்லமை இருக்குது தெரியுமா? இந்த சரீரத்தையும் கொன்ற முடியும், என் ஆத்மாவையும் கொன்ற முடியும். யார் பெரியவர்? மனுஷனா தேவனா? தேவன். இந்த சரீரத்திற்கு ஜீவனை கொடுத்தது யாரு? தேவன். இந்த சரீரத்துக்கு தேவையான ஒரு போஷாக்கையும் கொடுக்கறது யாரு? தேவன். சரி, நான் சுவாசம் மூச்சு விடுறேன், ஒரு குழந்தை வயிற்றில் இருக்குது, அந்த குழந்தை வந்து வளருது, ஒரு அம்மாவுக்கு, ஒரு தாய்மார்களுக்கு வளருது, அந்த குழந்தை பிறக்குது. யார் காரணம்? எப்படி வருது? தெரியவே இல்லை. என்ன, அவங்க சாப்பிட்றாங்க, உடம்புல போகுது, புரோட்டீனாக போகுதுன்னு நமக்கு தெரியும். தேவன் அங்கே வேலை செய்கிற, கிரியை செய்கிறாருன்ற. ஆமாம், தேவனே ஒருவருக்கு ஜீவனை கொடுக்கலன்னா என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. ஒரு கல்லிலிருந்து என்ன செய்வாராம் தேவன்? ஆபிரகாமின் குமாரன் பிள்ளைகள் என்று நீங்கள் பெருமை பாராட்டாதீங்க. தேவன் நினைச்சா ஆபிரகாமுக்கு கல்லிலிருந்தும் பிள்ளைகளை கொடுக்க அவர் வல்லவராக இருக்காரு. முடியாதா? களிமண்ணிலிருந்து மனுஷனை உண்டாக்குனவருக்கு ஒரு கல்லிலிருந்து பிள்ளையை கொடுக்க முடியாதா? ஒரு களிமண்ணை உருவாக்கி ஆதாமை உருவாக்கின அவருக்கு, ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்த அவருக்கு கல்லிலிருந்து பிள்ளை கொடுக்க முடியாதா? இயேசு சொல்கிறது சரியா இல்லையா? அவர் ஏதோ புதுசாக எதுவும் கற்பிக்கல. அவர் பார்க்குற தேவனுடைய வார்த்தையை சொல்கிறது. அவர் சுயமாக சொல்லலை, தேவனுடைய வார்த்தையை சொல்கிறார். நான் கேள்விப்பட்டதை நான்
நியாயம் தீர்க்கிறேன். இல்லையா? உலகம் உங்களை பகைக்கும். ஏன் என்னையும் பகைத்தது? உங்களை பகைக்காதுன்றார். ஏன்னா நீங்கள் அதை பகைக்கிறதுக்கு ஏற்றவாறு நீங்கள் கிரியை செய்யல. கிரியை செய்யுங்கன்ற. என்ன கிரியை செய்யணும்? நன்மையான கிரியை செய்யணும். நல்ல நல்ல இருதயத்தை தேடணும். ஃபஸ்ட்டு சுத்தமுள்ள இருதயத்தை தேடணும். தாவீதுக்கு சுத்தமுள்ள இருதயம் இருந்துச்சு, இயேசுவுக்கு சுத்தமுள்ள இருந்துச்சு. அந்த இருதயத்தை நமக்குள்ளும் உண்டாக்கணுன்றது இயேசுனுடைய சுத்தமாக இருக்குது. சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்கிறாரு இல்லையா? சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சரி, சங்கீத புஸ்தகம் 119, 97, 110. சங்கீதம் 119, 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவராக்கினீர். அவைகள் என்றென்றைக்கும் என்னிடத்தில் இருக்கிறது. ஆமாம், உம்முடைய சாட்சிகள் என் ஞானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்களிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். சரி, போதும். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். எப்படி பிரியப்பட முடியும்? நாள் முழுவதும் நான் வேலையே செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. வேலையும் செய்யணும், நாம் தேவனையும் அறிந்து கொள்ளணும், தியானிக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு சில வழிகளை ஏற்படுத்திக்கணும். தேவனை தேடுவதற்கு ஒரு வழிகளை ஏற்படுத்திக்கணும். சொல்கிறார் இல்லையா? வேலை செய்யாதவன் போஜனத்தை சாப்பிடவும் கூடாதுன்னு. அப்போ வேலை செய்ய வேண்டியது அவசியம். இப்போ நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவளாக்கினீர். அவர் எப்படி ஞானமாக இருக்கார் தெரியுமா? ஏன் அவர் சவுலுக்கு முன்னாடி வர வைத்தார் தெரியுமா? தேவன் அவருக்கு பொல்லாத ஆவி இருந்துச்சு, அவரை துரத்தத்தக்கதாக தேவனுடைய ஞானத்தை இவருக்கு தெரியும். இந்த ஞானத்தினால அவர் அதிக ஞானம் உள்ளவாக்கி. ஞானமாக இருக்க எப்படி ஞானமாக இருக்கார்? அவர் சத்ரு தாவீதுக்கு இருந்தாலும் அவருக்கு முன் என்னவா இருந்தார்? தேவனுடைய சகல பரிசுத்த ஞானம் உள்ளவராக, அறிவுள்ளவராக இருந்திருக்கார். அப்போ முதியோர்களை பார்க்கலும் அதிக ஞானமாக இருக்கிறேன் அப்படின்னு. நீர் உம்முடைய கற்பனைகள்னால எப்படி ஞானமாகிட்ட? கற்பனைகள், அவருடைய பிரமாணங்கள் கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவராக்கினீர். சரி, அவர்கள் எனக்கென்றும் என்னோட இருக்கிறது. எப்பொழுதும் நம் இருதயமாகிய பலகையில நாம் தேவனுடைய வார்த்தை எழுதி கொண்டு முயற்சி செய்யணும். நிற்கல அப்படின்றது கூட எப்பவுமே ஒரு சோதிக்கப்படுவதற்கு ஒரு காரியம் வருது அப்படின்னா, அந்த இடத்துல நான் சோதிக்கப்படுறேன், நான் ஏதோ ஒன்று சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? திடீர்னு நம்ம நிதானிக்கணும். நான் இது சொல்வது சரியா? இதை பேசலாமா? இதை கூடாதா? இதை பேசினால் ஒரு பிரச்சனை வருமா? தேவனுக்கு மகிமையாக இருக்குமா? இல்லையா? அவர் அறிக்கூடிய அறிவில் விருத்தி ஆவாங்களாம் பேசணும். அப்படி இல்லைன்னா, அந்த ஞானமுள்ள வார்த்தையில் இல்லைன்னா பேசக்கூடாது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் எவ்வளோ பிரியப்படுறாரு. எனக்கு போதித்தவர்களிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். சரி, அவர் அறிவாக இருக்கிறாரு, ஓகே. அவர் எப்படி பெற்றுக்கொண்டார்? நாள் முழுவதும் அதை தியானித்திருக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், நான் முழுவதும் அவர் தியானிக்கிறாருன்னா இந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை. வேலை செய்யணும், அவங்களுடைய ஸ்தானத்தை அவங்க செய்யணும். இங்கே சொல்கிறாரு, நமக்கு அந்த பாகத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்தந்த நம்ம நேற்று பார்த்தது போல் நாம் சபையில் ஒவ்வொரு பாகமாக இருக்கோம். அந்த பாகத்துக்கு ஏற்ற மொழி தேவன் சொல்கிறாரு, அதுக்குரிய கிரியைகள் இருக்குது சபையில், அதுக்குரிய கிரியைகள் இருக்குது. அவருடைய கட்டளையை அவங்கவுங்க கை கொள்ளணும், அவங்கவுங்களுடைய கொடுத்த அந்த கிரியையை கை கொள்ளணும். ஸோ உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் அவர் சுத்தமாக அந்த இருதயத்தை பெற்றுக்கொள்ள தேவனுடைய சாட்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கு. 100 சொல்கிறார், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் அதிக ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன்.
கை கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள பிரயாசப்படணும். நான் எப்படி கை கொள்றது? பிலிப்பியர் 2:13 வாசிப்போம். பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்கிறவருமாயிருக்கிறார். நான் வீணாக ஓடுகிறதும் வீணாக பிரயாசப்படுகிறதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ சுவாசத்தையும் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களுமாய் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றுக்கும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் சொல்றாரு. பாருங்க, பவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் இருக்கிறார். இங்க பவுல் தான் அப்போஸ்தலன். அவர்கள் தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய கிரியைகளையும் குறித்து சொல்றாரு. அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது என்ன நம்பிக்கை என்றால், தேவனுடைய ஞானத்தில் அவர் என்ன செஞ்சிருக்காரு, இங்கே பிலிப்பியர்களுக்கு தேவனுடைய வார்த்தை, கலாத்தியர்களுக்கு, கொரிந்தியர்களுக்கு அவர் உபதேசிக்கிறார். தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, அவருடைய ஓடினது அவர்களுக்கு வீணா இல்லை, அவர்களுக்கு ஒரு திட நம்பிக்கை இருக்குன்ற. ஏனெனில் தேவனை தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களுக்கு உண்டாக்குகிறவர்களாக இருக்கிறார். அவருடைய செய்கையும் அவருடைய விருப்பத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் யாருடைய காரியம் அப்படின்னா, தேவனே தம்முடைய ஐஸ்வர்யத்தில் வெளிப்படுத்தினார். அவர் ஐஸ்வர்யம்னா தெரியும், அவருடைய தயவு. நான் வீணாக ஓடலைன்றார், வீணாக பிரயாசப்படலைன்ற. நான் மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு. எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு, ஓடி தேறினவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஏன் என்ன மகிழ்ச்சி? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, நான் தேறினவன் நான் இருக்கிறேன், நான் ஓடுறேன், பிரயாசப்படுறேன், எவ்வளோ அதிகமாக நான் ஆவலாக இருக்கிறேன்னா, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு பற்றி கொண்டுட்டாங்க, பிடிச்சிக்கிட்டேன். அப்போ உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், சுடர்ன்னு தெரியும் இல்லையா, அது ஒரு வெளிச்சம் இல்லையா. நீங்கள் யார்? ஜீவ வார்த்தையை பிடித்து கொண்டவர்கள் சுடர்களை போல் இருக்கிறாங்க, பிரகாசிக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? பிரகாசிக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? யாருக்கு முன்பாக இருக்கிறாங்க பிரகாசம்? அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க ஜீவ வார்த்தையை பிடித்து கொண்டு அவங்க நம்பிக்கையாக ஓடுறாங்க. அவங்க செய்யக்கூடிய வேலைப்பாடு தேவனுக்கு நன்மையாக இருக்குது. சரியா? யாருக்கு முன்பாக சுடராக இருக்கிறாங்கன்னு சொல்கிறார் 15. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின். நான் ஸ்ட்ரைட்டாக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சு நடக்கிறேன், நான் ஓடுறேன். இப்போ கோணலாக இப்படி கால நீதி செய்வாங்க, அநீதி செய்வாங்க, நன்மையாக பேசுவாங்க, தீமையாக பேசுவாங்க, நமக்கு பகைப்பாங்க, அநீதி செய்வாங்க, நம்மளை நிந்திப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, பொய்களினால நம்மளை அவதூறு செய்வாங்க. இதெல்லாம் யார்? உலகத்தார் கூட அவங்களுக்கு முன்பாக என்ன செய்யணும்? கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே. கர்த்தருடைய சபையில் கூட கோணலும் மாறுபாடுமாக இருப்பாங்க. அவங்கள பரியாசம் செய்யலை நான் இல்லையா. சொல்கிறாரு, இங்கே சொல்கிறாரு, நடுவில் குற்றமற்றவர்களாகவும். குற்றம் இல்லை, நான் பாவம் செய்யாதவன், நான் ஒரு பாவமும் செய்யலை. பிரமாணத்தை காமிங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன், என்கிட்ட குற்றம் இல்லைன்னு இயேசு சொன்னார். அந்த மாதிரி சொல்ல முடியுமா? சொல்கிறாரு பவுல் இங்கே சொல்கிறாரு, கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவரும் கபடற்றவரும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றுக்கும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். இது கற்பனையே இல்லையா? கட்டளையா இல்லையா? ஆம், கட்டளை. சரி, இந்த கட்டளையை பவுலானவர் கை கொண்டாரா? ஆமாம். இவர் இவர்களை அவருடைய வேலைப்பாடு இத்தன்மை உள்ளது என்று நாளானது பரிசோதிக்கும். அவங்க யாருன்னு தெரியும் இல்லையா. என்னுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு வரும். ஏன் நான் என்ன செய்தாலும் அதுக்கேற்ற பலன் என்னோடு வரும்.
சரி, நான் அதில் என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே சொல்கிறாரு, என்ன சொன்னால் நம்ம பார்ப்போம், ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளணும். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சொல்கிறாரு. ரோமர் 12:18 சொல்கிறாரு, கூடுமானால் கூடுமானால் உங்கள் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக நம்ம சமாதானமாக இருக்க முடியலன்னா நம்ம என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும். நம்ம என்ன இங்கே தேவை இருக்குன்னா, கூடுமானால் எப்பவுமே இதை முயற்சி செய்யணும். நம்ம கூடுமானால் எல்லாரோடும், எல்லா மனுஷரோடும் சமாதானம். இவங்க தான் சொல்லணும், சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான், அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். வேறு யாருக்கும் இந்த இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் கொடுக்கல. வாய்ப்பு கொடுத்த யாவருக்கும் நன்றி. சரி, கர்த்தருடைய சரீரம் என்றால் என்ன? சரி, வாரத்தின் முதல் நாளிலே அவருடைய சரீரத்தை நிதானித்து பார்க்க வேண்டும். ஞானஸ்தானம், கர்த்தருக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் இந்த கற்பனைகள் அவசியம் இருக்கிறது, எடுக்கணும். அப்போ தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. அவருக்கு கூடி வந்துருக்கும் பொழுது ராத்திரியில் அவர் காட்டி கெடுக்க போகிறாரு, எல்லோரும் வந்து பிடிக்க போகிறாங்க. சரி, அதுக்கு முன்பாக இயேசுவை என்ன செய்கிறாருன்னா, அப்பத்தை எடுத்து பிட்டு இது சீஷர்களுக்கு கொடுக்குறாரு. அப்பம் இருக்கிறது, அந்த அப்பத்தை எடுத்து என்ன செய்கிறாருன்னா பிக்கிறாரு, சோத்திரம் செய்து பிக்கிறாரு. பிச்சுட்டு என்ன செய்கிறாரு, எல்லோருக்கும் கொடுக்குறாரு. இது வாங்கி புசிங்கள், இது பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது சொன்னார். நம்ம வந்து வாரத்தின் முதல் நாளில் நம்ம என்ன நினைத்து பார்க்க வேண்டும் என்றால், கொரிந்தியர்களுக்கு பவுலானவர் போதிக்கிறாரு. அவர் என்ன போதிக்கிறார் அப்படின்னா, அவருடைய மரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மரணம் பாடுகள். அவருடைய மரணம்னா என்ன? பாடுகள். அந்த பாடுகள் எப்படி நமக்கு தெரியும் இல்லையா? ஏன் அவர் பாடுபட்டார், எதற்கு அவர் அடிக்கப்பட்டார், எப்படி அடிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கணும்னு சொல்கிறார். 2 நாளுக்கு பின்பு, மார்க் புஸ்தகம் 14:1, 2 நாளுக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். ஏன் இப்படி அவங்கள பிடிச்சு கொலை செய்யணும்? ஏதாவது ஒரு காரியங்களை அவர் கோரிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னா அவர் மேல் பொறாமை கொண்டு. ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். ஜனங்களும் இருக்கிறாங்க அங்கே, இயேசுவை தேடுற ஜனங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்கு சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. நாம் இப்போ 24 வந்துட்டோம். இங்கே என்ன அவர் பார்க்கிறார், என்ன காண்பிக்கிறாரு என்று நாம் பார்க்கும் பொழுது, அநேகருக்காக சிந்தப்படக்கூடிய அவருடைய சரீரத்தை காண்பிக்கிறார். அந்த சரீரம் வந்து பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு கிடைக்கிறது. இயேசுவானவர் எப்படியாக அடிபட்டார் அதுதான் நம்ம பார்க்கணும். ஆமாம், அதுதான் பார்க்கணும். பிலாத்து இயேசுவை பிடித்து வாரிலே அடிப்பித்தான். மத்தேயு புஸ்தகத்தில் அவர் காட்டி கொடுக்க போகிறதுக்கு அந்த ராத்திரியில் அவரை திருடன் கல்லனை போல அவரை பிடிக்க வராங்க. அவர் வந்து அந்த ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்குது, மத்தேயு 26:31-35. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தமாக இடரல் அடைவீர்கள். ஏன் இடரல் அடை போகிறாங்க அப்படின்னா, மந்தைன்னா நம்ம பார்த்துருக்கோம், சபையில் சேர்த்து கொண்ட ஒவ்வொரு மக்களும் என்னவா இருக்க, மந்தையில் ஒரு ஆடாக இருக்கிறாங்க. நம்மளுக்கு மெய்ப்பன் இயேசுவாக இருக்க. அவர் வந்து ஆடு மேய்க்கிறவர் கிடையாது, அவர் தச்சன், அவருடைய அந்த வேலை அது. இது ஆவிக்குரிய காரியங்களாக இருக்குது. அவர் எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய மெய்ப்பன். இங்கே மந்தையின் ஆடுகள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் தான், அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் என்ன ஆக போகிறாங்கன்னா சிதறடிக்க போகிறாங்க என்று எழுதியிருக்கிறபடி, இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலும் என் நிமித்தமாக இடரில் அடைவீர்கள். அவர் பிடிக்கப்பட போறார், அவர் பிடிச்சு கொலை செய்ய போறாங்க.
மத்தேயு 26:32 ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உனக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். நம்ம இங்கே என்ன பார்ப்போம் அப்படின்னா, அவங்களுக்கு கற்பிக்கிறாரு, நான் உயிர்த்தெழுந்து நான் கலிலேயாவுக்கு போயிடுவேன். அவங்க நினைவு கூறுவாங்க ஒரு சமயத்தில். அவர் இயேசுவை இங்கே பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்க, இயேசுவை என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொலை செய்ய தேடுறாங்க. அதுக்காக அவரை பிடிக்கிறாங்க, பிரதான ஆசாரியர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. இயேசு பூமியில் இருந்தார்ல, அவரை அநேகர் பின்பற்றினாங்க இல்லையா, இயேசுவை அநேகர் பின்பற்றினாங்க. அதனால அவங்க இயேசு மாம்சத்தில் வந்தார், பிடிக்கல. அந்த ஒரு காரணத்துக்காக அவர் பிடிச்சு கொலை செய்ய பார்க்குறாங்க. பாடுபட்டு மறிக்கணுன்றது பிதாவினுடைய சித்தம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகணும் அப்படி. சரி, இங்கே பார்க்கும்போது இயேசுவை பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தாங்க. மத்தேயு 26:33 பேதுரு அங்கே இருக்காரு. அவர்கிட்ட சொல்கிறார், பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தமும் எல்லோரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன். அவரு தான் ஃபர்ஸ்ட் அவர் மறுதல், இவனுக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல போகிறார். மத்தேயு 26:33 பார்க்கலாம். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இயேசுவை தெரியாது, அவர் தான் நித்திய ஜீவன் உள்ளவர், அவர் தான் கர்த்தர், அவர் தான் ஆண்டவர். நான் அறிந்திருக்கிறேன், நீ பரத்திலேருந்து வந்திருக்கிறீர், தேவகுமாரன் சொன்னவர் 3 தரம் இந்த ராத்திரியில் என் நிமித்தமாக நீ இடர்கள் அடைவா, என்னை பிடிக்கப்பட்டாங்கன்னு. ஏன்னா அவர் சரீரத்தில் இருக்கார் இல்லையா. மத்தேயு 26:35 அதற்கு பேதுரு, நான் உம்மிடத்தில் மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உன்னோட சேர்ந்து நான் மறிக்க கூட ஆயத்தமாக இருக்கேன்ற, உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று சீஷர்கள் எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, சிநேகிதனே, எனக்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்டே இயேசுவினால் கை போட்டு அவரை பிடிச்சிட்டாங்க இயேசுவை. அந்த வேளையில் இயேசு ஜனங்களை நோக்கி, கல்லனை பிடிக்கிறதற்கு புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயத்தையும் தடியையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து வேதத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஏன் பிடிக்கல? அப்பயே பிடிச்சிருக்காங்கல்ல. சரி, இங்கே அது ஒரு தீர்க்க தரிசனம், கல்லனை போல பிடிப்பாங்க. அவங்க ஜனங்களும் இருக்கிறாங்க அங்கே, அவங்க நிமித்தமாக இல்லை, இவங்களை பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டு வெஸ்டான்னா இவங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்குது, இவங்க என்ன வேணால் செய்வாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு கல்லனை பிடிக்கிறதுக்கு போல ஏன் வந்தீங்க? தினந்தோறும் வேத வாக்கியங்களே தேவாலயத்தில் உக்காந்து உபதேசம் தான் பண்ணேன், அப்பயும் பிடிச்சிருக்கலாமே. ஒருவனும் அகப்படவில்லை. ஏன்னா ஒரு பொய்யான சாட்சி கொண்டு வராங்க. ஒரு குற்றவாளியை நிறுத்திட்டான், அந்த குற்றவாளி செய்தான், இந்த பாவத்தை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாட்சி இருக்கணும்ல, அந்த 2 சாட்சியுமே பொய் சொல்ற. ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் பொய் சாட்சிகள் சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியில் 2 பொய் சாட்சிகள் தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளுக்குள்ளே அதை கட்டவும் என்னால் ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அவர் அது குறித்து சொல்லலை. அவர் அவருடைய ஆலயத்தை 3 நாளுக்குள்ள, அவருடைய சரீரமாக ஆலயத்தை குறித்து என்ன சொன்னார்? 3 நாளுக்குள்ள எழுந்துருவேன் அப்படின்னு சொன்னார் அவர் இல்லையா. யோவான் புஸ்தகத்தில் பதிவு செய்திருக்காரு. ஏன் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல? அவங்க கண்ணு குருடாக்கப்பட்டது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. யூதரிலும் சரி பரிசேயர்களிலும் சரி ஒருவரும் அவரை விசுவாசிக்கவில்லை. ஏன்? பாலகர்கள் மாத்திரம் தேவனுடைய ஒரு சிறு பிள்ளையை போல தாழ்மையாக இருக்கிறதுக்கு மாத்திரம் அவரை ஏற்றுக்கொண்டார். இங்கே நாம் என்ன செய்கிறோம்? மீண்டுமாக பார்க்கிறோம் என்றால், இயேசுவை என்ன செய்கிறாங்க? விடியற் காலம் ஆனபோது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை செய்து, அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர்கள் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு விசாரிக்கப்பட போகிறாங்க.
இங்கே போர் சேவகரின் கூட்டம் முழுவதும் அவரிடத்தில் கூடி வர செய்யுது. இங்கே என்ன செய்ய போகிறாங்கன்னு அவர் வஸ்திரங்களை கழட்டுறாங்க. இயேசுவை சிவப்பான அங்கேயே உடுத்துறாங்க. அவருக்கு உடுத்தின மேலங்கியை எடுத்து முள் இருக்குல்ல, முள்ளினால் ஒரு முடி ரவுண்டாக ஒரு க்ரவுன் மாதிரி செய்து அவர் சிரசின் மேல் வைத்து அவர்கள் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம். இங்கே அவரை என்ன செய்தார்கள் என்று வாசித்தோம் அப்படி என்றால் அவரை துன்புறுத்தினாங்க. அவருடைய சிலுவை, அவருடைய மரணத்தை நாம் பார்க்கிறோம். எப்படி இருந்துச்சு? ரொம்ப மோசமான ஒரு மரணம் இல்லையா? நாம் பார்த்தோம் அவருடைய அந்த முடிவு மரண பரியந்தமும் அவருடைய முதுகு, அவர் அடிக்கப்பட்ட அந்த காரியம் இல்லையா, அவர் ஒவ்வொரு காரியங்களும் தேவனானவர் நியமித்தது போல நடந்துச்சு. அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார் சரீரத்தை. முகப்பார்வை வித்தியாசமாயிடுச்சு இல்லையா? அவர் கையில் காலில் ஆணிகள் பாய்ந்தது. எதுக்காக? எல்லோருக்காகவும் அவருடைய தழும்புகளாலே குணமும். அவருக்குள்ளாக நாம் மரணத்துக்குள்ளாக ஆணும் ஆனால் அவர் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுவோம் இல்லையா? நாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நாம் பார்க்கறதுக்கு நம்ம என்ன தேவை? அவருடைய பாதை, அவருடைய அடிச்சு. 1 யோவான் 2:3 சொல்கிறார், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு இருக்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். கற்பனைகள் எந்த கற்பனையும் கிடையாது. அவரை அறிந்து கொள்ளுகிறேன், இயேசு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா வாயில்? அவர் எப்படி தெரியும்? அவர் கற்பனையை கை கொள்ளணும். நம்ம இந்த அடிச்சுவடை எப்படி காணணும்? அவர் பாடுகளை, அவருடைய மரணத்தை எப்படி நம்ம பார்க்க முடியும்? சொல்றது கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறதினால் அவரே அறிந்திருக்கிறோம் என்று சொல்றோமா? அதிலே அறிந்திருக்கிறோம். புரியுதா? நான் அதை அறிந்திருக்கிற மாட்டோமா? அதனாலே அறிவோம். அவர் கற்பனையை நாம் கை கொள்ள வேண்டியது இருக்கு. அவர் கற்பனையில் ஒன்று அவருடைய மரணத்தை நிதானித்து பார்க்கணும். அவர் அடிச்சூடு நமக்கு தேவை. அவருடைய அடிச்சூடு எப்படி இருந்துச்சு, அவர் மரணம் எப்படி இருந்துச்சு நாம் நிதானித்து பார்க்கணும். நாம் இந்த கர்த்தருடைய பந்தி என்று ஒரு கற்பனையாக பார்க்கணும். ஒரு கற்பனை என்னன்னா ஒரு கற்பனையை கை கொள்ளும் பொழுது நாம் தேவனோடு நெருங்குறோம், ஜீவனாக இருக்கிறோம், அவரோடு நாம் நெருங்கி போகிறோம். இந்த கட்டளை நமக்கு உற்சாகமாக இருக்குது. எதற்கு? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, அவர் மரணத்தை நாம் பார்ப்பதற்கு. இந்த சரீரம், இந்த அப்பம் அவருடைய சரீரம், இந்த ரத்தம் இந்த திராட்சை பழம் ரசம் அவருடைய ரத்தமாக இருக்கு இல்லையா? இது அப்படியே நாம் ஜெபம் பண்ணி எடுக்கும் போது ஆசீர்வாதமாக இருக்கும், பரிசுத்தமாயிடும். அதை நம்ம எடுத்து புசிக்கும் பொழுது அது மெய்யாகவே அவருடைய சரீரம். அவருடைய சரீரத்தினாலே நமக்கு என்ன இருக்குது? மீட்பு. நம்ம எடுத்து புசிக்கும் பொழுது நமக்கு ஜீவன் இருக்குது. உலகத்தார் கொடுக்குறாங்கல்ல, பொய்யா சொல்கிறாங்க, அப்படி தேவனே சொல்கிறார், என் சரீரத்தை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். சரி, அது நாம் அவர் தொடர்ந்து நம்ம சரீரத்தில் ஐக்கியமாக இருந்தோம் அப்படின்னா நம் நித்திய ஜீவனுள்ளவராக இருக்கிறோம். குமாரனோடும் பிதாவோடும் ஐக்கியமாக இருக்கிறோம். ஐக்கியம், உலகத்தாரோட ஐக்கியம் இல்லை. நாம் அவரை அறிந்திருக்கிறோம், அறியும். கற்பனைகளை கை கொள்ள அவரை அறிந்து கொண்டே அறிந்து கொள்ளி அவருடைய அப்பத்திற்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டியது இருக்கிறது. நாம் ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் தேவனே, உங்களை துதிக்கின்றோம். இந்த நாளிலே கூட பிதாவே, உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு ஏற்றவாறு பிதாவே சகோதரி கூடி வந்து பிதாவே உங்கள் வேத வாக்கியங்களை கைக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் குமாரனுடைய சரீரத்தை பிட்டு புசிக்கும் போது ஜீவனை கொடுக்கிறீர். பிதாவே, மெய்யாக உங்கள் குமாரனுடைய மரணத்தையும் பிதாவே அவர் கற்பனைகளையும் கைக்கொள்வதற்கு ஏற்றவாறு பிதாவை தயவுகூர்ந்து உதவி செய்யும். இறக்குமுறை தேவனே, இவங்களும் பிதாவை உங்கள் குமாரனுடைய சரீரத்திலே பங்கு பெறத்தக்கதாக உங்கள் குமாரனுடைய சரீரத்தை அவங்க புசிக்கிறார்கள் என்பதை அவர்கள் நினைத்து பார்த்து பிதாவே அவருடைய மரணத்தை அவங்க அறிந்து கொண்டு பிதாவே அவர் அதிகமாக பாடுபட்டார் என்றும் சிலுவையில் எப்படிப்பட்ட பாடுகள் அவருக்கு இருந்தது என்றும் அறிந்திருக்கிறார்கள். பிதாவே, தயவு கூர்ந்து பிதாவே அவர் உங்களுடைய கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் குமாரனுடைய அடிச்சொல்லி நடக்க உதவி செய். இந்த விண்ணப்பத்தை உங்கள் குமாரனும் உங்கள் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் இனி நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. வாரத்தின் முதல் நாளிலே கூடி வந்து சகோதரிகள் இந்த அப்பத்தை
புசிக்கும் பொழுது அவர்களுக்கு ஜீவனானது இருக்கிறது. அவர் அந்தபடி பாத்திரத்தையும் எடுத்தார், பாத்திரத்தையும் எடுத்து ஜெபம் செய்தார். இது அவருடைய ரத்தமாக இருக்கிறது. இந்த பாத்திரத்திலும் நாம் பங்கு பெறுவோமாக. நாம் ஜெபம் செய்து நாம் கடந்து செல்வோம். ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் தேவனே, உங்களை துதிக்கின்றோம் பிதாவே. இந்த நாளிலே பிதாவே, நாங்களும் உங்களுடைய வேத வாக்கியங்களை அறிந்து ஆராய்ந்து நிதானித்து உங்களுடைய சித்தத்தையும் உங்களுடைய தயவு உங்களுடைய இரக்கத்தையும் நாங்கள் அறிந்து கொண்டு பிதாவே, உங்களுடைய குமாரன் சரீரத்திலிருந்து சிந்தப்பட்ட இந்த ரத்தமானது புதிய உடன்படிக்கைக்குரியதாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கையை சகோதரிகள் பெற்றுக்கொள்வதற்கு தயவு கூர்ந்து நாங்கள் இரக்கத்தையும் ஞானத்தையும் கொடுப்பதாகவே நீங்கள் தாமே எங்களை ஆசீர்வதித்து தயவு கூர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நீதியுள்ள எங்கள் தேவன் தாமே எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு பிதாவே தயவு கூர்ந்து உதவி புரியும் பிதாவே. உங்களுடைய பரிசுத்த நாமமானது பிதாவே மிக வெளியேறப்பட்டதாக இருக்கிறது. தயவு கூர்ந்து உதவி செய்யும். உங்களுடைய நாமம் மையப்படுவதாக. உங்களுடைய சித்தத்திற்காக பிதாவை ஜீவிக்க வாழ உதவி செய்யும் பிதாவே. எல்லாம் நீங்கள் நியமித்தபடி நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பிதாவே. இன்னும் அதிகமாக நீங்கள் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக வேத வாக்கியங்களை கொடுக்கும்படியாக உதவி செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. அந்தபடியே கர்த்தருடைய சரீரமானது நிறைவேறிச்சு. இந்த நேரத்தில் நாம் வாரத்தின் முதல் நாளில் நாம் இன்னொரு கட்டளையே கடந்து வந்திருக்கோம். அது எப்படிப்பட்ட கட்டளை அப்படின்னா, நாம் வாரத்தின் முதல் நாளில் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, மன விருப்பத்தின்படி சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 8:12 சொல்கிறாரு, மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். ஒருவன் கொடுக்குறாங்க, ஒரு ஏழை விதவை லூக்கா 21:3-4 ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, தங்களுடைய பரிபூர்ணத்திலேருந்து கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட ஜீவிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்குது, அந்த ஒரு காசு தான் இருக்குது, அதையும் அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த ஏழை விதவை மற்றவர்களை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி இயேசுவுக்கு தெரியும் இவங்களை விட இவங்க அதிகமாக போட்டிருக்காங்க? அவங்க மன விருப்பத்தோடு போட்டாங்க. அவருக்கு எல்லாரையும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கு காணிக்கை போட்டார்கள். ஆனால் இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டானதை எல்லாம் போட்டு விட்டாள். இப்போ தேவனுடைய பார்வையில் யார் வெளியேற பெற்றவர்களாக இருக்காங்க? தேவனுடைய கற்பனையை மன விருப்பமாக போடணும். சரி சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 8:13 நாம் அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்ட்டு கோரலை. ஆனால் கொடுத்தால் நான் பரலோகத்தில் நம்ம சேர்க்குறோம். இங்கே சொல்கிறாரு, மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும் படி அல்ல, சமநிலைமை ஆகும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதிக்கிற பிரகாரம். இங்கே கொஞ்சமாக சேர்க்குறாங்க, சிலர் அதிகமாக சேர்க்குறாங்க. எப்படி சேர்த்தாலும் சரி, பூமியில் உள்ள பொக்கிஷம் என்னவும் பூச்சியும் துருவும் அதை கெடுத்து போடும். ஆனால் நாம் பரலோகத்தில் நாம் சேர்த்து வைப்போமானால் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டளையும் நான் கை கொண்டு தேவனிடத்திற்கு பரிசுத்தவான்களுக்கென்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் கொடுக்கக்கூடிய அந்த பணமும் அங்கே சேர்க்கப்படும். அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. சரி, ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்து இந்த கட்டளையை கை கொள்வோம். பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் தேவனே, உங்களை துதிக்கின்றோம். இந்த நாளிலே கூட பிதாவே, உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கேற்றவாறு நாங்கள் பிதாவே காணிக்கையும் கூட நாங்கள் போடுவதற்கும் பரலோகத்திலே நாங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்குவதற்கு பிதாவே பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் சேர்த்து வைக்கவும் தயவு கூர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டி செய்கின்றோம். பிதாவே, இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும், தேவையான நன்மையை கூடும் உங்களுடைய தயவு உங்களுடைய இரக்கத்தை அவங்களுக்கு கொடுக்கும்படியாக காண்பிக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவை எங்களை ஆசீர்வதித்து ஆவியின் சிந்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக
உங்களுடைய நியாயத்தையும் நீதியும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். பிதாவாகிய தேவனே, நாங்கள் அதிகமாக மேலும் மேலும் ஆவியின் சிந்தையிலே வளருவதற்கு, ஆவிக்குரிய நன்மைகளை பெறுவதற்கு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். உங்கள் வேதவாக்கியத்தை செய்யும்படியாக, உங்கள் வேதவாக்கியத்திற்காக வாழ்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். பிதாவே, இந்த விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே.